மாமரம். இது பார்த்தீங்கன்னா மாமரம். மாமரத்தில் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கோம். கிராஃப்டிங் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ஒட்டு செடின்னு சொல்லுவாங்க. வேற ஒரு மரத்துலேருந்து கொம்பெடுத்து இந்த மரத்துலேருந்து கிராஃப்டிங் எடுப்பாங்க. இந்த கிராஃப்டிங் முறையில் பண்ணும்போது செடி வந்து சீக்கிரம் நம்மளுக்கு காய்ப்பு தன்மைக்கு வந்துடும். ஹைப்ரிடிங்லாம் வந்து கிராஃப்டிங் தான் பண்ணுவாங்க. இது நம்ம தாத்தா பண்ணுவார். அவர் இன்றைக்கி இல்லை, இங்கே வீட்டில் இருக்கார். அவர் வந்து இந்த மரத்துலேருந்து எடுத்து கிராஃப்டிங்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரத்தில் இருக்கும், எல்லா மரத்துலையும் இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற மரத்தில் எல்லாத்தையும் கிராஃப்டிங் எங்கெங்கெல்லாம் இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க நெல்லிக்காய் மரம் காட்டுறேன். இதுதான் நெல்லிக்காய் மரம், நம்மளோட நெல்லிக்காய் மரம். யூஸ்வலாக வந்து நெல்லிக்காய் வந்து கடையில் நீங்கள் வாங்க நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து சுத்தமான நாட்டு நெல்லிக்காய், மலை நெல்லிக்காயிலையும் நாட்டு நெல்லிக்காய். இது ரொம்ப இதாக இருக்கும், லைக் துவர்ப்பு சத்து நிறையா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 2 மரம் இருக்குது. இந்த 2 மரமே நெல்லி மரம் தான். இங்கே பாருங்கள்.